இயேசுவில் அன்பானவர்களே, நீங்கள் பனைமரமா அல்லது ஆலமரமா? இந்த இரண்டு மரத்தை மையமாக வைத்து நமது வாழ்வின் நற்பண்புகளால் நமது வாழ்க்கை நிறைந்திருக்கிறதா என்ற ஒரு அரிய வகை சிந்தனையை இன்றைய நற்செய்தி வாயிலாக ஆண்டவர் இயேசு தெளிவாக நமது வாழ்க்கையை சித்தரித்து காட்டுகிறார். ஆம், நாம் எந்த வகை செயல்களில், எந்த வகை குணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு சீரிய கண்ணோட்டத்தோடு நாம் சிந்திக்கவும் அழைப்பு விடுக்கிறார். வார்த்தையோடு பயணம் செய்து நம் நிலையை முழுமையாக அறிந்து கொள்வோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பிலினியவர்களே, தாய் தன் குழந்தையை தொட்டு அரவணைக்கும் போது புனிதமான அன்பை பகிர்ந்தளிக்கின்றார், பாதுகாப்பை பரிமாறிக்கொள்கின்றார். அந்த அன்பு குழந்தைக்கும் தெம்பு கொடுக்கிறது, அது மருந்தாகிறது, உணவாகிறது. மத்தேயு நற்செய்தி 9:29 ஆண்டவர் சொல்லுவது போல, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும். அந்த நம்பிக்கையில் இறைவன் இந்த மக்களை சுகப்படுத்துகிறார். அவர்கள் அவரை தொட வேண்டும் என்று ஆர்வத்தோடு நெருங்கி வருகிறார்கள், நற்பயன்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் நமது வாழ்க்கையிலே நல்லது மட்டுமே செய்தால் யாருக்குத்தான் பிடிக்காது? நாடி வந்த யாவருக்கும் நல்லது மட்டுமே செய்ததால் இயேசுவை பலருக்கு பிடித்திருந்தது. அவரது நன்மைத்தனத்தின் அந்த ஊற்றினை அனைவரும் அருந்தி கொண்டு தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு முழுமையான ஆசை அவர்களை முழுமையாக ஆண்டவரிடத்திலே அழைத்து வந்தது. எந்த அளவுக்கு மக்கள் அவரை நாடி வந்தார்கள் என்றால், அவரை நெருங்கி விழும் அளவுக்கு பெருந்திரளான அவர்களின் எண்ணிக்கை இருந்தது. ஆகவே ஒரு படகை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு சீடர்களை ஆண்டவர் இயேசு சொல்லி வைத்திருக்கின்றார். படகில் ஏறி அமர்ந்தவாறே அவர்களுக்கு நற்பயன்களை கற்பிக்கின்றார், சுகப்படுத்துகிறார் அல்லவா? பொதுவாக ஒரு சிலரை மக்கள் நாடி செல்வதற்கும் மற்றவர்களை அணுகாதிருப்பதற்கும் அடிப்படை காரணம் பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் அக்கறையும் அந்த ஒரு சிலரிடம் இருப்பதும் பிறரிடம் இல்லாததும் தான். நாமும் இயேசுவை போல இருக்க அழைக்கப்படுகிறோம். நம்மை நோக்கி மக்கள் அணுகுகிறார்களா அல்லது விலகுகிறார்களா என்பதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். ஒரு மரத்தை மதிப்பிடுவது அதன் இலைகளை கொண்டு அல்ல, அதன் கிளைகளை கொண்டு அல்ல, மாறாக அதன் கனிகளை கொண்டு தான். நாம் வாழும்போது எத்தனை பதவிகள், படிப்புகள், பட்டங்கள், பதக்கங்கள் பெறுகிறோம் என்பது முக்கியம் அல்ல, எத்தனை மனிதர்களை வாழ வைத்தோம் என்பது மிக முக்கியம் என்ற ஒரு சிந்தனையை இறைவன் நமக்கு தருகிறார். பனைமரத்தின் சுவையானது ஒரு விதையை அது கொடுக்கின்ற பொழுது வானளவு உயர்ந்து ஓங்கி வளர்ந்து நிற்கும். செழிப்பாக இருந்தாலும் ஒருவருக்கு தங்கியிருக்க நிழல் தராது அந்த பனைமரம். ஆனால் ஆலமரத்து விதையோ மீன் முட்டையை காட்டிலும் சிறிதாக இருந்தாலும் அது முளைத்து பெரிய மரமாக வளர்ந்து ஒரு அரச படைக்கே அது முழுமையான பாதுகாப்பையும் நிழலையும் கொடுக்கும் அளவிற்கு அங்கு அமைகிறது. ஆகவே பனைமரம் போல தான் மட்டும் உயர்ந்து யாருக்கும் நிழல் தராமல் நீட்டித்திருப்பவர்களா நாம்? இதில் பலர் இப்படித்தான் இருக்கிறார்கள். தன்னுடைய வளர்ச்சிக்கும் புகழ்ச்சிக்கும் யாரையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கணக்கு போட்டு வாழ்பவர்கள் அவர்கள். அப்படிப்பட்டவர்களின் ஒருவராக நாம் இல்லாமல் இயேசுவை போல ஆலமரமாக வாழ முயல வேண்டும், பிறருக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதை கடவுள் தெளிவுபடுத்துகிறார். எனவே இன்று நீங்கள் பனைமரமாக சுயநலத்தோடு இருக்கிறீர்களா அல்லது ஆலமரமாக அனைவரையும் அரவணைத்து பாதுகாப்பு கொடுத்து நிழல் தருகின்ற ஊற்றாக உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறீர்களா என்று சிந்திப்போம். இறைவன் ஆசிர்வதிப்பார். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எங்கள் வாழ்க்கையில் உமது ஊற்றையும் உமது அருளையும் பெற்று என்னாலும் பயணம் செய்ய உமது அன்பின் வழியிலே நாங்கள் நிலைத்திருந்து எல்லோருக்கும் பயனுள்ளவர்களாக வாழ்ந்திட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.